ஸோ, செகண்ட் வீடியோ டவுன் ட்ரெண்டில நீங்க வந்து எங்கே செல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன்ல செல் பண்ணிக்கலாம். யூசுவலி நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ, இந்த வீடியோல பாருங்க கிளியரா புரியும். ஸோ, ஒரு பிரைஸ் வந்து ஃபால் டவுன் ஆயிட்டு இருக்கும்போது, ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு சிக்னல் ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கணும். ட்ரெண்ட் லைன் இல்லாம ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, சிஸ்டம் எப்போ ரிவர்சல் ஆகுது, ஸ்ட்ரக்சர் எப்போ உடையுதுன்றது கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணா தான், ட்ரெண்ட் எப்போ கட் ஆகுது, கட் ஆகலன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 3, டவுன் ட்ரெண்ட்ல அதாவது பிரைஸ் வந்து கீழ விழுந்துட்டு இருக்கும்போது, நீங்க செல் அட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா, டச் பாயிண்ட் எங்கேயாவது ஒரு டச் பாயிண்ட் வருது இல்லையா? அங்க நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செல் பொசிஷன நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். புட் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அபோவ் த ட்ரெண்ட் லைன் நீங்க வந்து ஸ்டாப் லாஸா வச்சுட்டு, கீழ வந்து பிலோ த ட்ரெண்ட் லைன் வந்து டார்கெட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் இந்த ஸ்விங்லாம் பார்த்து நீங்க வந்து காலு, புட்டுன்னு மாத்தி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லாஸ் ஆவீங்க. ஸோ, அதுக்கு தான் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறது. மல்டிபிள் வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.